ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்றைய இலவசங்களை பார்ப்போம். பெயர் காயத்ரி, வயது 33 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் வாணிய செட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இதில் கிடைக்காத பட்சத்தில் வேணால் வேறு ஜாதி முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க சொந்தமாக பியூட்டி பார்லர் வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்க திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் வரன். இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா திருப்பூரை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 2 வீடு வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு நிலம் ஒரு ஏக்கர் இருக்கிறதாவும் அது இவங்க பூர்வீக சொத்தாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அண்ணா மட்டும்தாங்க. அவருக்கு திருமணமாகி செட்டில் ஆகி மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 15 சவரன் நகையும் அது இல்லாமல் சீசனத்தில் ஓரளவு செய்வேன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு தாங்க. ஸோ அதனால் வீட்டோட மணமகனாக வந்தாலும் எங்களுக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகனுக்கு ஒரு சொந்த வீடு மட்டும் இருந்தால் கூட போதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு நல்ல நிரந்தரமான வேலைக்கு போகணுன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவராக வேணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா கலைச்செல்வி, வயது 42 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் வாணிய செட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க காய்கறி வியாபாரம் பார்த்துட்ருக்காங்க. நல்ல ஒரு வருமானம் வரதா சொல்லியிருக்காங்க. காய்கறி கடை ஒரு நல்லா பெருசாகவே வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்தில் கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதுனால இப்போ வரக்கூடியவராக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத நல்ல ஒழுக்கமானவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ மணமகள் சிவகங்கையை சார்ந்தவங்கிறதுனால சிவகங்கை சுற்று வட்டாரத்துலேயே முடிஞ்ச அளவாக வரன்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. ஸோ மணமகன் ஒரு டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே, படிப்பு குறைவாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நல்ல ஒழுக்கமானவராக இருந்தால் மட்டும் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டார்னு ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன்பதிவு மட்டுமே. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன்பதிவு மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.